ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா குர்குரே பண்ண போகிறேன். சரியா? அதுக்கு 2 பொட்டேட்டோ கேரட்டும் எடுத்துருக்கேன். சரியா? இனி இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். கேரட்டும் பொட்டேட்டோவும் குக்கரில் வேக வச்சுருக்கேன். சரியா? ஒரு 4 விசில் வர்றது வரை வேக வச்சுருவோம். ஏன்னா நல்லா ஸ்மேஷ் ஆகணும், அதுக்கு தான். உருளைக்கிழங்கு கேரட்டு ரெண்டையுமே நல்லா வேக வச்சு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். சரி, இனி இதை என்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். பொட்டேட்டோ வந்து நம்ம கை வச்சு ஸ்மாஷ் பண்ணி போடலாம், இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா கத்தி வச்சு கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? இப்படி கட் பண்ணி போட்டால் தான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். தண்ணியே ஊற்றாமல் இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்குவோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி, கொஞ்சம் கரம் மசால் தூள். இது வந்து கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூடு பேஸ்ட். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட அரிசி மாவு. சரியா? எந்த அரிசி மாவுனாலும் ஓகே, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை புழுங்கல் அரிசி மாவாக இருந்தாலும் சரி, ஒரு 4 ஸ்பூன் போல சேர்த்துக்குவோம். சரியா? உங்களுக்கு எவ்வளோ அந்த திக்னஸ் வர்றது வரை போட்டுக்கோங்க. சரியா? உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இதை ரெடி பண்ணிடுவோம். சரியா? இப்போ நான் ஒரு பால் கவர் எடுத்துருக்கிறேன். இந்த பால் கவரை மேலே கட் பண்ணிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இல்லைன்னா உள்ளுக்கு ஊத்துறது கஷ்டமா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்குள்ளாடி இதை எடுத்து ஊற்றிப்போம். கஷ்டம் இல்லைன்னா உள்ளுக்கு ஊத்துறது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில் பண்ணணுமோ அந்த பேஸ்ட்டை அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? ரப்பர் பேண்டை கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சரி? ஆமாங்க, நான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணுறேன்.